ஹாய் ஹலோ வால் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஈவினிங் அப்போ எடுத்துகிட்ருக்கிற ஒரு மினி விலாக் தான். ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது தோசைக்கு என்னென்ன ஊற போட்டிருக்கோம் அப்படின்னா, இது மார்னிங் ஊற போட்டது வெந்தயம் அண்ட் அவல். முக்கியமாக இது இந்த மல்டிகிரெயின் குருணையில் பண்ண தோசை. ஸோ மல்டிகிரெயின் நம்ம தனித்தனியாக ஊற போகிறதுக்கு இந்த மாதிரி குருணையாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கல் இல்லை உப்புமா இந்த மாதிரி தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கு இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்கே நான் ஊற வச்சுட்டேன் மல்டிகிரெயின் மட்டும். ஏன்னா அது நல்லா ஊறணும். அண்ட் நைட்டை அரைச்சிட்டோன்னா மார்னிங் நல்லா புளிச்சிரும். அதனால் ஈவினிங் டைமில் நான் கிரைண்டர் போட்டிருக்கேன். இதில் வெந்தயம் அவல் அரிசி எல்லாமே எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுத்துருக்கேன். மல்டிகிரெயின் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அவ்வளோ சூப்பராக நல்லா புஃப்னு வந்திருக்கு. நைட்டு நான் சாப்பிட போகிறது சூப்பராக பட்டர் போட்டு ஒரு தயிர் சாதம், அதுக்கு கொஞ்சமாக ஊறுகாய். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிக்கிள் ட்ரை பண்ணது இல்லைனா எல்லா ஆன்லைன் ஷாப்லையுமே அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கஷாயத்தோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.